Therefore, the conclusion is that after you give up this body, you will have another body, as you have already done. What is the difficulty to understand? I really want to see you, really want to be with you, really want to see you, Lord, but it takes so long, my Lord. It's very deep music and everlasting. It's not music that comes one day and is gone the next day. It has a deep spiritual meaning, all based upon the old Sanskrit mantras and prayers. Is something which I think is good for the well-being of people. Krishna said, there's no time when we didn't exist, and there'll be no time when we cease to exist. We are in this body, and we go through from birth to death. We stay the same. The soul is the same, but the body is changing. ஸ்ரீல பிரபுபாதர் யார்? மக்கள் தொடர்ந்து கேட்கும் கேள்வி இது. வெவ்வேறு காலகட்டங்களில் அவர் ஒரு பண்டிதராகவும் தத்துவ ஞானியாகவும் கலாச்சார தூதுவராகவும் ஏராளமான நூல்களை எழுதியவராகவும் திறமை மிக்க மத தலைவராகவும் ஆன்மீக குருவாகவும் சமூக விமர்சகராகவும் புனித நபராகவும் அறியப்படுகிறார். மேற்கத்திய நாட்டிற்கு சென்று அவர் $50 யார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு உடனடி நன்மை என்று உறுதியளித்து வெளித்தோற்றத்தில் பளபளப்புடனும் தரம் குறைந்த கிழக்கத்திய ஆன்மீகத்தில் உழன்றும் மக்களிடம் பணம் பறிக்கும் மற்ற ஆன்மீக குருவை போன்றவர் அல்ல. ஸ்ரீல பிரபுபாதர் மிகவும் புனிதமானவர். ஆச்சாரியர் என்று அழைப்பதற்கான முழு தகுதியும் உடையவர். அதாவது தன்னையே உதாரணமாக கொண்டு வாழ்ந்து காட்டும் உண்மையான ஆன்மீக குருவாவார். 1965ஆம் வருடம் ஸ்ரீல பிரபுபாதர் அமெரிக்காவை சென்றடைந்ததும் தன்னுடைய 69வது வயதில் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை துவங்கினார். அது நாளடைவில் நூற்றுக்கணக்கான ஆசிரமங்கள், குருகுலங்கள், கோவில்கள், பண்ணை நிலங்கள், வீட்டில் இருந்தபடியே ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிக்கும் விசுவாசமுள்ள பல்லாயிரக்கணக்கான சீடர்கள் என உலகளாவிய ஒரு ஆன்மீக சமுதாயமாக அது வளர்ந்தது. இவை அனைத்தையும் 12 வருடங்களில் அவர் சாதித்தது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் 1977ஆம் வருடம் ஸ்ரீல பிரபுபாதர் உலகை விட்டு பிரிவதற்கு முன்னரே பண்டைய இந்தியாவின் மிக பெரும் இலக்கியங்களுக்கு விளக்க உரை கொடுத்து மொழிபெயர்த்து 80க்கும் மேற்பட்ட புத்தகங்களாக அதை எழுதி பிரசுரித்துள்ளார். அவருடைய புத்தகங்கள் மேற்கத்திய கல்வியாளர்களாலும் இந்திய அறிஞர்களாலும் சிறப்பாக பாராட்டப்பட்டது. அவருடைய புத்தகங்கள் கிட்டத்தட்ட உலகெங்கும் உள்ள எல்லா பல்கலைக்கழகங்களிலும் நூலகங்களிலும் போதிக்கப்பட்டன. ஸ்ரீல பிரபுபாதர் ஆழமான புராதனமான வேத கலாச்சாரத்தை ஒரு சராசரி நவீன மனிதனாலும் தெளிவாக புரிந்து கொள்ளும் விதத்தில் வழங்கியதிலும் மிகப்பெரிய வெற்றியடைந்தார். நுணுக்கமான இந்திய மதத்தின் பாரம்பரியத்தில் சிறிதும் பரிட்சயமில்லாத மக்களுக்கு மிகவும் கடினமான தத்துவ கருத்துக்களை எப்படியோ அவரால் விளக்க முடிந்தது. ஸ்ரீல பிரபுபாதர் 1966 1977 வரை 11 முறை உலகை சுற்றி வந்தார். அவர் சென்ற இடமெல்லாம் தேசம் மதம் என்ற பாகுபாடின்றி அனைவருக்கும் ஆன்மீக புரிதலை நிலைநாட்டும் மதத்தின் அடிப்படை கொள்கைகளையும் அடிப்படை உண்மையையும் மட்டுமே போதித்தார்.
ஒரு சாதாரண கல்வியை போதிக்கும் ஆசிரியரை விடவும் தன்னை அறியும் விஞ்ஞானத்தை போதிக்கும் ஒரு பேராசிரியரை விடவும் ஸ்ரீல பிரபுபாதர் மிகவும் உயர்ந்தவராவார். தான் உபதேசித்ததை அவரே தன் வாழ்வில் வழிமுறைப்படுத்தி காட்டியதன் மூலம் தலை சிறந்த ஒரு ஆசிரியராகவும் விளங்குகிறார். Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama. நீங்கள் இந்த உடல் அல்ல, அதற்குள் வசிக்கிறீர்கள். நீங்கள் ஒரு நித்தியமான ஆத்மா. நீங்கள் உட்பட அனைத்து உயிர்வாழிகளும் ஒரு தனிப்பட்ட நித்தியமான ஆத்மா. நாம் இந்த உடல் அல்ல, அதற்குள் வசிக்கிறோம். நாம் நித்தியமான ஆன்மீகமயமான உயிர்வாழிகள். நமது பௌதீக உடல் ஒவ்வொரு கணமும் மாற்றமடைகிறது. முதலில் கருவாக தோன்றுகிறது. பிறகு குழந்தையாக, ஒரு சிறுவனாக, ஒரு இளைஞனாக, பிறகு தவிர்க்க முடியாத முதுமையை அடைகிறது. ஆத்மா உடலை விட்டு செல்கிறது. பிறகு வேறொரு உடலை அடைகிறது. Similarly, under the same process, you accept another body when this body is no longer useful. So death means when this body is useless, you do not come to this body, you accept another body. This is called death. நமது பௌதிக உடல் தற்காலிகமானது. ஆனால் நாம் நிரந்தரமானவர்கள். மரணத்தின் சமயத்தில் தனிப்பட்ட ஒரு ஆத்மா ஓர் உடலில் இருந்து மற்றொரு உடலுக்கு இடம் பெயர்கிறது. ஆனால் உடலுக்குள் வசிக்கும் ஆத்மா உடலின் மாற்றங்களால் பாதிக்கப்படாமல் இருக்கிறது. மனிதர்களைப் போன்றே மிருகங்களும் ஆத்மாக்களே. உடல் வகையில் மட்டுமே நாம் வேறுபட்டு இருக்கிறோம். நாம் மனித உடலில் இருக்கிறோம், அவைகள் மிருக உடலில் இருக்கிறது. By nature's way, we are getting body, but that is on the selection of the nature according to my work. If I work like animal, I get animal body. If I act as trees, then you get tree body. If you acted like dog, you get dog's body. Nature's way. Therefore you find so many varieties of body. Then the question is, what kind of body I shall get? That is human intelligence. உயிர்வாழி இயற்கையில் நித்தியமானவன். ஆனால் ஜட இருப்பில் அவன் பந்தப்பட்டிருப்பதால் ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு இடம் பெயர வேண்டியுள்ளது. இந்த செயல்முறையே ஆத்மாவின் இடம்பெயர்தல் என்று அழைக்கப்படுகிறது. பிறப்பு இறப்பின் சுழற்சி நமக்கு அதிக வேதனையை தருகிறது. ஏனென்றால் இயற்கையாகவே நாம் நிரந்தரமானவர்கள். மரணம் எல்லா உயிர்வாழிகளுக்கும்
வேதனையை கொடுக்கும். The soul is eternal. Therefore, a sober man should think, why should I change my body? Why this trouble I shall take? That is human sense. When if I am eternal, why not my eternal body? Eternal existence, why shall I die? This is human sense. மனித வாழ்வை நாம் அடையும் போது அவ்வாழ்வை பயன்படுத்தி கர்மத்தின் சட்டங்களிலிருந்து நாம் தப்பிக்க பெரும் வாய்ப்பாக அது அமைகிறது. துன்பம் நிறைந்த தொடர்ச்சியான பிறப்பு இறப்பு எனும் சுழற்சியிலிருந்து விடுதலை அடைய மேலும் ஒரு அரிய வாய்ப்பு. நமது ஆனந்தமயமான நித்தியமான ஆன்மீக உடலை கடவுளின் அருகில் உணர ஓர் வாய்ப்பு. முழுமுதற் கடவுளுக்காக நாம் செய்யும் பக்தி சேவைகள் நமக்கு நித்தியமான ஆனந்தத்தை அளிக்கிறது. நாம் செய்யும் நமது தூய்மையான ஆன்மீக செயல்கள் மட்டுமே தொடர்ச்சியான பிறப்பு இறப்பின் சுழற்சியிலிருந்து நம்மை விடுவிக்கும். எப்போதும் கடவுளை நினைப்பதால் நாம் இவ்வுடலை நீத்த பின் அவரிடமே திரும்பிச் செல்கிறோம். ஏனென்றால் நாம் அவரது அம்சமே ஆவோம். Because the ultimate goal is God. So you have to understand God and try to love Him. So you can go through any religious process. If the goal is attained, that you understand what is goal and you try to love Him, then your life is perfect. இவ்வுடலை திருப்திப்படுத்தும் நமது செயல்கள் பிறப்பு இறப்பு சுழற்சியில் நம்மை பந்தப்படுத்தும் கடவுளை மறக்கச் செய்யும். நமது புலனின்பங்களின் மீதான பற்றும் கடவுளுடன் நமக்கு இருக்கும் உறவை புறக்கணிக்கும் எண்ணமுமே நமது எல்லா துன்பங்களுக்கும் காரணம். எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளும் சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம் செயலுக்கான துன்பகரமான விளைவுகளை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இப்பௌதிக உலகில் உள்ள எல்லா புலனின்பமும் தற்காலிகமானதே. ஆன்மீகமான நித்திய உயிர்வாழியான நாம் அதே போன்று நித்தியமான ஆன்மீகமான பக்குவமான அன்பினால் மட்டுமே திருப்தியை காண முடியும். நமது உண்மையான இயற்கை நிலையை நாம் அறியாத காரணத்தால் தற்காலிகமான மாயையான ஜடசக்தியை நாம் அனுபவிக்க முயற்சிக்கிறோம். போதை பழக்கம், மாமிசம் உண்ணுதல், சூதாட்டம், தகாத பாலுறவு போன்ற புலன்களின் செயல்களினால் நம்மை நாமே உடலுக்குள் சிறைப்படுத்திக் கொள்கிறோம். நமது உண்மையான இருப்பை தியானிப்பதற்கு பதிலாக கணினி விளையாட்டு, ஊடகம் போன்றவற்றுடன் நமது உணர்வை செயலிழக்கச் செய்கிறோம். ஊடகங்கள் நமது மனதை ஆக்கிரமிக்க நாம் அனுமதிப்பதால் நம்மை வெறும் ஒரு ஜட உடலாகவே நாம் அடையாளம் காண்கிறோம். ஆனால் நாம் இந்த ஜட உடல் அல்ல. அறியாமையின் காரணமாகவே ஆத்மா தொடர்ந்து அதிருப்தியை அடைகிறது. நாம் ஏன் மகிழ்ச்சியாக இல்லை என்ற காரணத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாமல் தடுக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட வன்முறையும் மாமிசம் உண்ணுதலும் மனித வாழ்வின் சாரமான கருணையை மறைத்து விடுகிறது. மற்ற உயிர்களின் மாமிசத்தை உண்ண ஆசைப்படுபவன் அவனுடைய அடுத்த பிறவிகளில் மிகவும் துன்பப்பட்டு வாழ்வான். மேலும் சொர்க்கலோகங்களுக்குள் அவனால் நுழைய முடியாது. So you may love humanity, but because you do not love Krishna, therefore do not love the cows. You send them later on. So your love will remain defective. It will never be complete. And if you love Krishna, then you love in the small ant. You will not interested even to kill even an ant. That is real love. Do you kill your own son?
Why? Because you love him. நமது சுய இன்பத்திற்காகவும் பேராசைக்காகவும் மிருகங்களை நாம் துன்பப்படச் செய்கிறோம். நமது விருப்பப்படி ஒரு உயிரை நம்மால் உருவாக்க முடியாத போது வேறு ஒரு உயிரை கொல்லவோ இம்சிக்கவோ நமக்கு உரிமை கிடையாது. மிருகங்களுக்கும் மனிதர்களைப் போலவே ஆத்மா உள்ளது. இருவருமே உண்கிறோம், உறங்குகிறோம், அச்சப்படுகிறோம், தற்காத்துக் கொள்கிறோம், பாலுறவு கொள்கிறோம், பேணி காக்கிறோம், அன்பு செலுத்துகிறோம். அப்பாவி மிருகங்களை கொல்வது, விற்பது, சமைப்பது, உண்பது ஆகியவற்றில் ஈடுபடுபவன் அவைகளைப் போன்றே தன் அடுத்த பிறவியில் இதே வழிமுறை செயலினால் துன்பப்படுவான் என்பதில் சந்தேகமே இல்லை. மாமிசம் உண்ணுதல் மனிதனுக்குள் கொடூர குணத்தை தூண்டுகிறது. மேலும் முழுமுதற் கடவுளை புரிந்து கொள்வதற்கான நமது ஆன்மீக அறிவை மறைத்து விடுகிறது. Because you are chanting, therefore you are loving everyone. That's a fact. These Hare Krishna chanters, they never agree to kill any animal, even a plant, because they know everything is part and parcel of God. Why unnecessarily one should be killed? That is love. தவறாக வழிநடத்தப்பட்ட மனித இனம் அவர்களுடைய கருணையை இழந்து மனிதர்களுக்கு இடையே மீண்டும் மீண்டும் துன்பத்தை ஏற்படுத்துகிறது. தவறான வழியை தொடர்ந்து கையாளப்படுவதால் நித்திய உயிர்வாழிகள் அவர்களின் மனசாட்சியுடனான தொடர்பை இழந்து விட்டனர். நாம் ஒருவரை ஒருவர் கொல்லும் போது நாம் நம்மையே கொன்று கொள்கிறோம். இதனால் கொலைகள் தவிர்க்க முடியாமல் அதிகரிக்கிறது. கடவுள் நமது துன்பங்களுக்கு பொறுப்பாளர் அல்ல. நாமே நமது துன்பங்களுக்கான காரணம். நமது கடந்த கால மற்றும் நிகழ்கால செயல்களே காரணம். Pains and pleasure is the same. So, as soon as this consciousness that I am feeling American pain, American pleasure, as soon as this is over, then we come to the original consciousness. Because consciousness cannot be American or African. If I pinch you, the pain felt by you is the same when I pinch the African. So therefore the consciousness is the same. Artificially we are thinking that American consciousness, African consciousness. Artificially we are thinking it is American pain or it is Indian pain. This artificial covering has to be removed. Then we come to Krishna consciousness. நமது இதயத்திற்குள் நம்மையும் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரையும் காண்பதே நமது நித்திய வாழ்வின் பக்குவ நிலையாகும். மேலும் நான் ஒரு தனிப்பட்ட ஆத்மா, தூய்மையான ஆன்மீக சக்தியின் ஒரு துகள் என்பதை ஆழமாக உணர்வதும் ஆகும். கிருஷ்ணருடன் நமக்கு நித்தியமான தனித்தன்மை வாய்ந்த உறவு உள்ளதை உணர்வதே நமது இருப்பின் பக்குவ நிலையாகும். அறிவாளிகள் தனது செயலுக்கான விளைவுகளிலிருந்து எந்த செயல் விடுவிக்குமோ அந்த செயலையே செய்ய முற்படுவார்கள். ஒரு அறிவாளி தன்னை உயர்ந்த ஒரு ஆத்மாவிடமிருந்து பணிவுடன் கேள்விகள் கேட்டு அடக்கத்துடன் அவருக்கு சேவை செய்கிறான். பரமபுருஷ பகவானை புகழ்வதாலும் அவருடைய தெய்வீகமான திருநாமத்தை பக்தியுடன் பாடுவதாலும் பக்தர்கள் பகவானோடு தொடர்பு கொள்கிறார்கள். And Hare Krishna means what? Hare Krishna means addressing the energy of God. Hare means the energy of God and Krishna means God.
கிருஷ்ண பக்தர்கள் எல்லா உயிர்களுக்கும் அன்புள்ள நண்பர்களாகவும் மேலும் அவைகளும் ஆத்மாக்கள் என்று அறிந்து தமக்கு சமமானவர்களாக அவைகளை பாவிக்கின்றனர். அவர்கள் மிருகங்களை கொல்வதோ அல்லது மாமிசம், மீன், முட்டை போன்றவற்றை உண்பதோ கிடையாது. ஜீவராசிகளின் மீது அனுதாபம் காட்டுவது மனிதர்களுக்குள் இருக்கும் உன்னதமான இயற்கையை வெளிப்படுத்துகிறது. பரமபுருஷருக்கு அன்புடனும் பக்தியுடனும் அர்ப்பணிக்கப்பட்ட உணவை மட்டுமே பக்தர்கள் ஏற்கின்றனர். ஆன்மீகமாக சக்தியளிக்கப்பட்ட உணவு பகவானுடைய கருணை. அது நமது உணர்வை தூய்மைப்படுத்துகிறது, மேலும் தீய கர்மாக்களை சேர்ப்பதிலிருந்து நம்மை விடுவிக்கிறது. பக்தன் எளிமையான அமைதியான வாழ்க்கை வாழ்வதால் அது அவனை முழுமுதற் கடவுளை நினைக்கச் செய்யவும் கர்வமின்றி மற்றவர்களுக்கு சேவை செய்யவும் அனுமதிக்கிறது. வன்முறை, காமம், வெறுப்பு, கோபம், பொறாமை, போதை, மாமிசம், தகாத பாலுறவு, சூதாட்டம் போன்றவைகள் இல்லாமல் அவன் வாழ்கிறான். சமுதாயத்தின் நலனுக்காகவும் பகவானின் சேவைக்காகவும் கிருஷ்ண உணர்வில் குழந்தைகளை அவர்கள் வளர்க்கின்றனர். அவர்களால் நிறுவப்பட்ட மடங்களின் மூலமாக புராதனமான இந்திய ஞானத்தை தற்காலிக வாழ்க்கை முறையில் ஆன்மீகத்தின் பயனை எப்படி செயல்படுத்துவது என்று போதிக்கிறார்கள். முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரை புகழவும் திருப்திப்படுத்துவதற்காகவுமே அவர்களுடைய படைப்பும் திறமையும் பயன்படுத்தப்படுகிறது. சமுதாயத்தின் நலனுக்காகவும் நித்தியமான ஆனந்தத்திற்காகவும் முழுமுதற் கடவுளின் புகழை பிரச்சாரம் செய்வதே அவர்களுடைய சேவையாக இருக்கிறது. திருநாம உச்சாரணம் செய்வதின் மூலமாக பகவத் பிரேமையை அடைந்து வாழ்க்கையின் பூரணத்துவத்தை நாம் அடைகிறோம். கடவுள் பூரணமானவராதலால் அவருடைய நாமத்திற்கும் அவருடைய ரூபத்திற்கும் இடையே எந்த வேறுபாடும் இல்லை. Why do we see so many of your followers chanting almost all the time? Chanting means to keep association with God always. So you have to audibly chant Hare Krishna? Yes. This is transcendental vibration. Just like radio message. If you keep contact with the radio message, then you know everything what is going on outside. Similarly, this transcendental sound, Hare Krishna, if you chant, then you keep connection with God directly. Thank you very much. Your divine grace has been our privilege. கிருஷ்ண உணர்வில் வாழ்பவர் அவருடைய மரண சமயத்தில் அவருடைய ஆன்மீகமயமான ஆனந்தமயமான உடலை பெறுகிறார். கடினமான பிறப்பு இறப்பின் சுழற்சியில் இருந்து அவர் தன்னை விடுவித்துக் கொண்டு துன்பகரமான இப்பௌதிக உலகிற்கு மீண்டும் திரும்புவதே இல்லை. ஆனந்தமயமான பகவானின் வாசஸ்தலத்தை அடைந்து பகவானை நேருக்கு நேராக தரிசிக்கிறார். Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama,
Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama,
Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna,